கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் சொல்றார். மனுக்குலத்தை ரட்சித்து பரிபூர்ணப்பட, இந்த ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொல்றார். வசனத்தின் மேல் பகுதியை பார்க்கிறோம். திருடன் யாருன்னு சொன்னா சாத்தான். அவனுடைய வேலையெல்லாம் திருடுற வேலை, அழிக்கிற வேலை, கொள்ளுகிற வேலை. அதான் ஆதி முதல் மனுஷ கொலைப்பாதுன்னு சொல்றாரு. திருடன் சமாதானத்தை திருடிக்கிட்டு சண்டையை கொடுக்குறான், சுகத்தை திருடிக்கிட்டு வியாதியை கொடுக்குறான், ஐக்கியத்தை திருடிக்கிட்டு ஒருத்தருக்கு விரோதங்களை கொடுக்குறவன். அவன் திருட, அவன் வேலையெல்லாம் திருடுற வேலை, அவன் வேலையெல்லாம் அழிக்கிற வேலை, அவன் வேலையெல்லாம் கொல்ற வேலை. ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய வேலை அப்படி அழிக்கிற கொல்லுகிற ஆத்துமாக்களை ரட்சித்து இந்த ரட்சிப்புல பரிபூர்ணப்படுறதுக்காக வந்தார். இல்லையா? எவ்வளவு மேன்மையான காரியம் இல்லைங்களா? ஆகவேதான் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நம்முடைய நல்ல மேய்ப்பனா இருந்து ஆடுகளாகிய நமக்கு நம்முடைய ஜீவனை கல்வாரியிலே கொடுத்தார். ஆகவேதான் இந்த ரட்சிப்பு இலவசமாய் கிடைத்தது. இந்த இலவசமான ரட்சிப்பை நம்ம உதாசீனப்படுத்தாதபடிக்கு அதை நாம சுதந்திரத்து கொள்ள வேண்டும், அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முடிவு பொருந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்றார். முடிவு பொருந்து நம்ம நிலை நிறந்து ரட்சிப்பை நாம பார்த்து கொண்டு வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல சாதாரண திருடனுடைய வேலையை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை குறித்து நான் பார்த்தோம். ஆகவே நான் சாத்தானுக்கு ஆட்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெறுவதை இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.